வணக்கம் நண்பர்களே, தமிழ் சொந்தங்களே. சமீபமாக பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யான்னு சொல்லி ஒரு புறம்போக்கு தற்குறி தன்னை அரசியலில் முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக தகாத வார்த்தைகளை உபயோகித்துக் கொண்டிருக்கிறான். தனிப்பட்ட தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறான். இவன் ஒரு தேசிய கட்சியில் தமிழ்நாட்டில் அந்த கட்சியில் இருந்தான். அந்த கட்சியின் பெயரை சொல்ல வேண்டாம், உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவன் ஏன் அந்த கட்சியிலிருந்து செருப்பால் அடித்து துரத்திவிட்டார்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் அந்த புறம்போக்கு பையன் சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணா அவர்களை பற்றி உரிமையிலும் தனிப்பட்ட தாக்குதலும் நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த பொறுக்கி பையன் இவன் நேற்று ஒரு ஊடகத்தின் வாயிலாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறான். அவர் மனைவியை கூட்டி வெளியில் சுத்த வேண்டும், அவருக்கு அதான் வேலை. அவர் சுற்றி முடிச்சிட்டார். அவர் மனைவியை கூப்பிட்டு வெளியில் எல்லா பக்கம் போயிட்டு வந்தார். அப்போ நீ கோமாவில் இருந்தியா, இல்லை வேற எங்கேயாவது இருந்தியா, ஏதாவது ஜல்சா தொழில் பண்ணிட்டு இருந்தியா? அந்த வீடியோவெல்லாம் பார், அந்த வீடியோவெல்லாம் எடுத்து நல்லா பார். அவர் மனைவியுடன் வெளியூர் உள்ளூர் எல்லா பக்கமும் சென்று விட்டார், சுற்றி விட்டார். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் மயிறு இல்லை. இருந்தாலும் ஒரு மனிதரை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று எண்ணத்தோடு நீ போடும் பதிவுக்கு செருப்படி வாங்கப் போகிறாய். இது உண்மை. காரணம், நீ ஒரு மனிதரை தாழ்த்தி பேச பேச அந்த மனிதர் உயரத்துக்கு சென்று கொண்டேதான் இருப்பார். முதலில் நீ அதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஒரு கட்சியிலிருந்து பெண்களாக சேர்ந்து செருப்பில் அடித்து அந்த கட்சியின் தலைவர் உன்னை காரி துப்பி வெளியே அனுப்பியிருக்கிறார். அந்த கட்சியிலிருந்து உன்னை காரி துப்பி வெளியில் அனுப்பியிருக்கிறார். முதலில் நீ அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே புரியாம ஒரு சேனலுக்கு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் நாய் எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரியே பேசுற நீ நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சியில போய் நீ சேரு, உன்னை ஏதாவது ஒரு கட்சி சேர்த்துக்குதான்னு பார்க்கலாம். அதை விடுத்துவிட்டு தேவையில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உனது நோக்கம் இருக்கிறது. நீ திறமையான நோக்கமுள்ள ஆம்பளையாக இருந்தால் அவருக்கு எதிராக போய் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியின் கொள்கைகளை பிரச்சாரம் செஞ்சு அந்த கட்சிக்கு வாக்கு வாங்கி கொடு. அதை விட்டு போட்டு ஒரு தனி மனித தாக்குதலை நடத்தி அவமானப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் நிச்சயம் நீ அவமானப்பட்டுத்தான் நிற்பாய். அதில் அவருக்கு எந்த ஒரு பேர் இழப்பும் இல்லை. இதை முதலில் நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கோரம் பிடிக்கிறவனை திருச்சியிலிருந்தே அடித்து முடுக்கி விட்டாங்க.